மக்களே வணக்கம், வெல்கம் பேக் டு சின்சான் ஒய்டி. நான் தான் உங்கள் சின்சான். ஸோ இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இங்கே எல்லாம் மோட்டு பசங்க, குட்ட பசங்க எல்லாருமே வந்துட்டானுங்க மோட்டு பாட்டில் ஃபேமிலியிலேருந்து. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தலைமலை அடிச்சு கூட்டின்னு வந்தாச்சு. இந்த இடத்துக்கு எதுக்கு வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ரேம்ப் தான் இருக்குது மக்களே. ஸோ நான் தான் உங்கள் சின்சான். ஸோ மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மோட்டு பாட்டில் ஃபேமிலியிலேருந்து ஸோ எல்லாருமே இருக்காங்க மக்களே. இவங்க எல்லாருமே ஹைபூசா பைக்கில் உட்காந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பீடாக போயிட்டு இந்த ஒரு ஐஸ் ரேம்பை தான் மக்களே கடந்து போகிறாங்க. ஸோ இந்த ஒரு ஐஸ் ரேம்பில் வந்து பார்த்தீங்கன்னா போகிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை மோட்டு மாமா போகிறாரு. ஸோ குட்டை பையன் மோட்டு மாமா எல்லா சம்சையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸோ போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ மோட்டு மாமாவுக்கு எத்தனை பேர் பிடிக்குமோ அவங்க எல்லாமே இந்த வீடியோக்கு லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மோட்டு மாமா ஹைபூசா பைக் வச்சுட்டு பக்காவாக போக ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்காரு. அடடா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பூஸ்ட்டு போட்டு போயிட்டுருக்காரு மக்களே. ஸோ சொல்ல வரையே வந்து பார்த்தீங்கன்னா மோட்டு மண்டியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டு மாமா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எங்கேயுமே கீழே விழுந்தால் கூட அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட் போட்டு போயிட்டுருக்காப்புல. ஸோ வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மோட்டு மாமா போயிட்டுருக்காரு மக்களே. ஸோ உங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டு மாமா எனக்கு பிடிக்குமோ கமெண்ட் செக்ஷனில் மோட்டு மாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். மோட்டு மாமா வின் பண்ண போகிறார் மக்களே. ஸோ கிட்டக்கே வந்துட்டாரு. ஸோ வேறு லெவலு. ஸோ மோட்டு மாமா வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டார் மக்களே. ஸோ மோட்டு பாட்டில் ஃபேமிலியிலேருந்து மோட்டு மாமா வின் பண்ணிட்டாரு. ஸோ அப்படியே அடுத்ததால் வரிசையாக வந்து பார்த்தீங்கன்னா காத்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக பட்லு மண்டி இறங்கிட்டாரு. ஸோ களத்தில் எனக்கு பக்காவாக போயிட்டுருக்காரு மக்களே. ஸோ பட்லு மண்டி எனக்கு எத்தனை பிடிக்குமோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பட்லு மாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பட்லுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சூப்பராக தான் போயிட்டுருக்கான்னு சொல்லலாம். ஸோ இவனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது மக்களே. ஸோ பட்லு மண்டினா வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சொல்லிடக்கூடாது. ஸோ அவனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சூப்பராக போவான். ஸோ ஏகப்பட்ட ரேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைக் ஓட்டுறதுலாம் சர்வசாதாரணங்க. ஸோ மக்களே, ஸோ நீங்கள் ஒன்றும் அது பண்ணவே இல்லை பார்த்தீங்களா. ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் போடுங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு லேட்டஸ்ட் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பட்லு மாமா வின் பண்ணிட்டார் மக்களே. ஸோ வேறு லெவலு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மோட்டு பட்லு ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. ஸோ சூப்பரு. ஸோ இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே பிடிக்குனாக்கா ஸோ மோட்டு மாமா பட்லு மாமா போடுவேன். ஸோ இங்கே ரெண்டு பேரில் ஒருத்தர் தான் பிடிக்கும்னாக்கா ஸோ மோட்டு இல்லை பட்லுன்னு தனித்தனியாக போட்டு விடுங்க மக்களே. ஸோ யாருக்கெல்லாம் என்ன பிடிக்குமோ அப்படியே சின்சானும் போட்டுருங்க. ஸோ மறக்காமல் சின்சான் சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குட்டப்பையன் ஜான் தான் மக்களை போயிட்டுருக்கான். குட்டப்பையன் ஜான் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட திருட்டு வேலைலாம் பார்ப்பான். அவன் இந்த ரேஸில் வின் பண்ணிட்டான். அவ்வளோதான் மக்களே. இவன் வந்து பார்ப்போம் ஸோ ஏதாவது திருட்டுதனம் பண்ணி வின் பண்ணுறானா இல்லை நேர்மையாக வின் பண்ணுறானு பார்ப்போம். ஸோ சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கான். ஸோ பார்ப்போம். இவன் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓவர் ஸ்பீடு போகிற மாதிரி தெரியுது. இவனால் கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு தெரியல. ரைட்டு மக்களே, சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இவனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹைபூசா பைக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரேம்ப் ரேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஐஸ் ரேம்பில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணவே முடியல மக்களே. ஸோ ரொம்ப சங்கட்டமான விஷயம் தான். நம்மளுடைய குட்டப்பையன் ஜான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இல்லாத வேலையெல்லாம் பார்ப்பான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவனே வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் ரேம்பில் இருந்து கீழே வந்துட்டான் மக்களே. ஸோ ரொம்பவே சங்கட்டமான விஷயம் தான். பரவாயில்ல, ரைட்டை விடுங்க. இந்த குட்டப்பையன் ஜான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணியில் விழுந்து ஸ்விம்மிங் பண்ணிட்டு போயிட்டுருக்கான் மக்களே. ஸோ எத்தனை பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குட்டப்பையன் ஜானை பிடிக்கணும்னு சொல்லுங்கள். குட்டப்பையன் ஜானை வந்து பிடிக்கிற ஃபேன்ஸ் எல்லாம் இருந்தீங்கன்னாக்கா கமெண்ட் செக்ஷனில் போட்டு விட்டுருக்க மக்களே. குட்டப்பையன் ஜான் பிடிக்கும்னு சொல்லிட்டு ஸோ வட லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டப்பையன் ஜான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பண்ணிட்டு போயிட்டுருக்கான். சூப்பரு. ஸோ அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் தான். ஸோ அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உடைய சிங்கம் சார் தான் மக்களே போகிறாரு. ஸோ சிங்கம் சார் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போகிறாருன்னு பார்க்கலாம் மக்களே. நீ எல்லாம் மறந்துடாதீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சின்சான்ன்றதை மறந்துடாதீங்க. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா லைக் போட்டுருங்க. ஸோ வேறு லெவலில் மக்களே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் சார் போயிட்டுருக்காரு மக்களே. ஸோ சிங்கம் சார் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் பிடிக்கும்னு ஸோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ சிங்கம் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃப்ளிப் பண்ணிட்டு தான் போகிறாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் மாஸ்டராக இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஓட்டிகிட்டு போகிறாரு. அதுவுமே இந்த ஹைபூசா பைக் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் வெயிட்டாக இருக்கும். ஸோ எப்படியே கண்ட்ரோல் பண்ணி ஓட்டிகிட்டு போகிற மக்களை பார்த்தீங்களா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்காரன்றது.
போலீஸோட மூளையை வச்சுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் சார் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு. ஆனால் என்ன ஒன்று இவரால் கண்ட்ரோலே பண்ண முடியாததுனால ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ பேலன்ஸ் இல்லாமல் கீழே விட்டார். ஆனால் அவர் வின் பண்ணிட்டார் மக்களே. ஸோ என் பாயிண்ட்டை டச்சதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டு ஸோ கீழே போயிட்டுருக்காரு. ஸோ எங்கே பார்க் பண்ணணும்னு தெரியல போல். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தண்ணியில் போய் பார்க் பண்ணலாம் சொல்லிட்டு தண்ணியில் குதிச்சிட்டார் மக்களே. ஸோ வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைனில் போய்ட்டு தண்ணியில் குதிச்சிட்டாரு. இவரோட எண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ தண்ணியில் விழுந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நீச்சல் அடிச்சிருக்காரு மக்களே. ஸோ இவருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன சிரிப்பு தான் வருது லைட்டாக சிங்கம் சார் நினச்சா. ஸோ பட் ஓகே பரவாயில்ல. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் சார் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டார் மக்களே. ஸோ பிரச்சனை இல்லை பார்ப்போம். ஸோ சிங்கம் சாரோட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அத்தனை பேர் போகிறாங்கன்றத ஸோ அப்படியே நம்மளோட டாக்டர் ஜக்கா தான் இருக்கார். ஸோ டாக்டர் ஜக்கா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போகிறான்ற பார்த்துக்கலாம். ஸோ முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வந்து ப்ராக்டிஸ்லாம் பண்ணுற மக்களே. ஸோ நல்லா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எல்லாருமே போயிட்டுருக்காங்க. அந்த மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஜக்காவும் போகிறாரு. ஸோ ஃப்ளிப் பண்ணிவிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ ஃப்ளிப் பண்ணுற இந்த பேரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் மிஸ் ஆகிட்டு கீழே விழுந்துடாது இருந்தால் ரைட்டு ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே விளாட போகிறாரா இல்லைன்னு பார்ப்போம். ஓகே ஸோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்காரு மக்களே. ஸோ செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா ஹைபிசா பைக் வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கேன்னு சொல்லி வாய முடியல. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டார் மக்களே. இவர் கிட்டக்கா வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனால் ரொம்ப கிட்ட வந்துட்டாரு. ஸோ வந்திருக்கலாம். இவருடைய வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் கான்ஃபிடென்ஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டார் மக்களே. டாக்டர் ஜக்காவும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்தது சங்கட்டமான விஷயம் தான். இருந்தாலும் பரவாயில்ல. டாக்டர் ஜக்கா வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஏகப்பட்ட ரேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார். ஸோ அந்த மாதிரி இந்த ரேஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணார். பட் ஆனால் இந்த ரேஸில் வந்து அவரால் வின் பண்ண முடியல. ஸோ என்னதான் இருந்தாலும் நம்மளோட டாக்டர் ஜக்கா தானே. ஸோ பார்த்துக்கலாம். அடுத்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வின் பண்ணுறது வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த மேட்ச்சில் வந்து வின் பண்ணுற வாய்ப்புகள் நிறைய இருக்குது மக்களே. ஸோ மறக்காமல் நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டிஸ்க்ளைமர். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய கஜகஜா வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்காப்புல. ஸோ கஜகஜா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வாய் தான். ஸோ சொன்ன மட்டும் தான் சொல்லுவார். ஆனால் செய்ய மாட்டார். ஸோ செயலே காமிச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ஒவ்வொரு ஜம்பை போட்டு கீழே வந்துட்டார் மக்களே. இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. ஸோ இதுவரையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதான் 1-2 ரேஸில் தான் வின் பண்ணுவார் நம்ம கஜகஜா. அந்த மாதிரி இந்த ரேஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா தோற்று போட்டார் மக்களே. ஸோ ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கஜகஜா எதிர்பார்த்தது தான் எப்படி கஜகஜா தோற்று தான் போவார்ன்றது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கஜகஜா தோற்று போயிட்டு தண்ணியில் விட்டார். ஓகே மக்களே. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வின் பண்ணவங்க 3 பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் பண்ணுற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சிங்கம் சார் எடுத்து தண்ணியில் பார்க் பண்ணி விட்டார். ஸோ அவருக்கு கிஃப்ட் தர முடியல. நம்ம வீட்டுக்கு போய் அவருக்கு கிஃப்ட் கொடுத்துடலாம். ஸோ இங்கே தான் 2 பேர் இருக்காங்க. மூட்டு பட்டு குட்டப்பேச 2 பேரும் இருக்கானுங்க மொட்டை அடிச்சுட்டு. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே கிஃப்ட் கொடுத்துடலாம். ஓகேடா மொட்டை பசங்களா நீங்கள் என் வீட்டுக்கு வந்துடுங்க. அப்படியே கிஃப்ட் கொடுத்து பார்ட்டி பண்ணிடலாம். ஓகே அப்படியே சிங்கம் சாரையை கூப்பிட்டு வந்து பார்ட்டி பண்ணி விட்டுலாம். நம்ம பசங்களை எல்லாம் கூப்பிட்டு வந்துடலாம் மக்களே. ஸோ ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே டாட்டா பாய் பாய்.